GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரசானே என்ன பிரஸ் பூமி டிவி பூமி டிவி திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அடுத்த மல்லங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் சொந்தமாக பிக்கப் வேன் வைத்து வாடகைக்கு ஓட்டி அதன் மூலம் வரும் வருமானத்தை கொண்டு பிழைப்பு நடத்தி வருகிறார். மேலும் மாடுகளை வாங்கி விற்பனை செய்தும் வருகிறார். கடந்த 28ஆம் தேதி காலை கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்தில் நடைபெற்ற மாட்டுச்சந்தையில் இருந்து மாடுகளை விலைக்கு வாங்கி தனக்கு சொந்தமான பிக்கப் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சூளகிரி கிருஷ்ணகிரி வழியாக வாணியம்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சூளகிரி அடுத்த சின்னார் என்ற பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் பிக்கப் வாகனத்தை மறித்தனர். பிக்கப் வேனை சாலையோரம் நிறுத்துவதற்குள் மேலும் ஒரு காரில் 4 பேர் வந்தனர். 8 பேரும் சேர்ந்து பிக்கப் வாகன ஓட்டுநர் அண்ணாமலையிடம் எங்கிருந்து வருகிறாய், மாடுகளை எங்கு கொண்டு செல்கிறாய், மாடுகளை வாகனத்தில் ஏற்றி செல்ல உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மிரட்டியுள்ளனர். அதில் பயந்து போன ஓட்டுநர் அண்ணாமலை, யார் நீங்கள், எதற்காக இதையெல்லாம் கேட்கிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள் ஒரு ஐடி கார்டை காண்பித்து, நாங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டர்கள், எங்களிடம் சொல்லாமல் எப்படி செல்ல முடியும் எனவும், மேலும் 15,000 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இங்கிருந்து செல்ல முடியும் எனவும் மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன அண்ணாமலை தன்னிடம் இருந்த 500 ரூபாயை அவர்களிடம் கொடுத்து, இதுதான் என்னிடம் உள்ளது, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். 15,000 கேட்டால் 500 ரூபாயா தருகிறாய் என அண்ணாமலையை ஆபாசமாக பேசி, வா ஸ்டேஷனுக்கு போகலாம் என இருசக்கர வாகனங்களும் காரும் போலீஸ் எஸ்கார்ட் போல பிக்கப் வாகனத்தின் முன்னும் பின்னும் செல்ல சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் வரை 20 கிலோமீட்டர் வேகத்திலேயே அழைத்து வந்துள்ளனர். இதற்கிடையில் ஓட்டுநர் அண்ணாமலை கிருஷ்ணகிரியில் உள்ள தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தகவலை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை டான்சி வளாகம் முன்பு பிக்கப் வாகனத்தை மீட்ட அண்ணாமலையின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் 2 பைக்குகளில் வந்த 4 பேரையும் காரில் வந்த 4 பேரையும் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் 8 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 பைக்குகளையும் ஒரு காரையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிக்கப் வாகன ஓட்டுநர் அண்ணாமலையிடம் புகாரை பெற்று விசாரணை நடத்தினர். சம்பந்தப்பட்ட கிருஷ்ணகிரி டவுன் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு விடுமுறையில் இருந்ததால் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் மகாராஜா கடை சேகர் விசாரணை நடத்தினார். இதற்கிடையில் கைது செய்து அழைத்து வந்த 8 பேரில் 2 பேர் தப்பி சென்று காவல்துறை கட்டுப்பாட்டில் நிற்க வைக்கப்பட்டிருந்த 2 பைக்குகளை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் கூறியும் பைக்கை எடுத்துக்கொண்டு எங்கு சென்று விடுவார்கள், வரவழைத்துக் கொள்ளலாம் என கூலாக கூறியுள்ளனர். பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சேகரும், இங்கு யாரும் கூட்டம் போடாதீங்க, கிளம்புங்க, அவங்க அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படும் என கூறி அங்கிருந்தவர்களை அனுப்பியுள்ளனர். இன்ஸ்பெக்டர் சேகரின் வார்த்தையை நம்பி அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த நிலையில் மாலை 7 மணி அளவில் புகார்தாரர்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் அனைவரும் மாலை 4 மணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர், எல்லாம் சமாதானமாகி சென்று விட்டனர் என காவல் நிலையத்தில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக ஆத்திரமடைந்த அவர்கள் இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளிடம், கையும் களவுமாக பிடித்தவர்களை எப்படி விடுவீங்க, ரிப்போர்ட்டர் என்று சொல்லி மிரட்டி பணம் கேட்டிருக்காங்க என கேட்டதுடன் சமூக வலைதளங்களிலும் அதனை பதிவிட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து விஷயம் பெரிதாகி வேலைக்கே பிரச்சனை வந்துவிடும் என நினைத்த பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சேகர் அவசரமாக இரவு 8 மணி அளவில் வழக்கு பதிவு செய்துள்ளார். அதாவது வழக்கையே மாற்றி பொது இடத்தில் குந்தகம் விளைவித்ததாக ஒரு பொய்யான டம்மியான அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் வழக்கை கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியை சேர்ந்த சாமி, கௌதம், சந்தோஷ், திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வெங்காயப்பள்ளி பகுதியை சேர்ந்த மோகன், ஒசூர் சிப்காட் பகுதியை சேர்ந்த மது, சுரேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் 2 பைக்குகளையோ காரையோ காண்பிக்கவில்லை. நிருபர்கள் என ஐடி கார்டு காட்டி பணம் கேட்டு மிரட்டியவர்களை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களை வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சேகரிடம் கேட்டபோது, அந்த ஸ்டேஷனுக்கு நான் இன்சார்ஜ் மட்டும்தான், நீங்கள் எதுவானாலும் அங்கேயே கேட்டுக்கொள்ளுங்கள் என கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். தற்போது வேறு வழியின்றி பெங்களூருக்கும் ஒசூருக்கும் திருப்பத்தூருக்கும் சென்று சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடித்து வந்து வழக்கின் பிரிவுகளை மாற்றி சிறையில் அடைக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று காலையில் அண்ணாமலை என்ற நபர், அதாவது மாட்டு வியாபாரி, கிளமங்கலம் சந்தையில் மாடு வாங்கிட்டு வண்டியில் ஏற்றிட்டு பிக்கப் வாகனத்தை ஏற்றிட்டு
அவர் கிருஷ்ணகிரி நோக்கி வரும்போது சாமல் பள்ளம் என்ற இடத்துல ஒரு காரு சின்னார் என்ற இடத்துல ஒரு காரு 2 டூ வீலரில் அவங்கள துரத்திட்டு வந்து மடக்கி பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க. அப்போ அவர் வந்து பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி 500 ரூபா பணம் கொடுத்துருக்காரு. இல்லை எனக்கு பணம் கொடுத்துட்டே ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே மிரட்டி 2 பேரும் அவங்கள லாக் பண்ணி பின்னாடி ஒரு வண்டி லாக் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்திருக்காங்க. வர வழியில் அவங்க கிருஷ்ணகிரி நமக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தகவல் கொடுத்த பேரில் நாங்கள் எல்லாரும் வந்து காத்துட்டு இருந்தோம். அப்புறம் கிருஷ்ணகிரியில் வந்து அப்புறம் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து ஸ்டேஷனில் வந்து அவங்கள போலீஸார் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. வண்டி கார் எல்லாருமே சீஸ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்படியே இன்ஸ்பெக்டர் பேசி அவங்ககிட்டையும் வாக்குமூலம் வாங்கினாங்க, விசாரணை பண்ணாங்க, எங்கள்கிட்டையும் விசாரணை பண்ணாங்க. அப்புறம் அவங்க மேலே கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த இதுவும் இல்லாமல் கேஸ் போடாமல் அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க. சாயங்காலம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்டேஷனில் வந்து விசாரிச்சுக்கும் போது இல்லை நாங்கள் கேஸ் போட சாதாரணமாக ஒரு சாதாரண கேஸ் ஒன்று போட்டு அவங்கள எல்லாரும் விட்டுட்டு இருக்காங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் இது வந்து மிக குற்றவாளியை நாங்களே பிடிச்சி ஒப்படைக்கும் போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவங்கள ரிலீஸ் பண்ணது அது தப்பு. அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறை உயர் அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது நேற்று கிருஷ்ணகிரியில் தெலமங்கலத்தில் மாடு வாங்க இருக்காங்க. எங்கள் நண்பர் ஒருத்தர் மாடு வாங்கி அண்ணாமலைன்ற ஒருத்தர் நண்பர் மாடு வாங்கிட்டு கிருஷ்ணகிரிக்கு வரும்போது நடுவில் 2 டூ வீலரு ஒரு காரில் மொத்தம் 8 பேர் வழிமறிச்சு அவரை வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டின போது நான் வந்து பத்திரிகையாளர்ட்டு சொல்லி எங்களுக்கு 15,000 ரூபாய் நீங்கள் காசு கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களை விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஆட்கள் 500 ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க. எங்கள் நண்பர் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னதில் எங்கள் 500 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு 15,000 ரூபாய் வேணும்னு சொல்லி அவங்களே வந்து கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையக்கு அருகில் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே தகவல் தெரிஞ்சு நாங்கள்லாம் போய் காவல்துறைக்கு தகவல் சொன்னோம். காவல்துறை தகவல் சொன்னோடனே கூட வந்து அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காவல்துறையில் ஒப்படைச்சதுக்கப்புறம் வந்து அவங்க சரி உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்கிறேன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்கிறேன், எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணுறேன்னு அவங்களெல்லாம் விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு எங்களையும் கேட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் அவங்கள ரிமாண்ட் பண்ணுறோம், நீங்கள் போங்க, நாங்கள் அவங்கள ரிமாண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டு ஒரு காரு 2 டூ வீலர் எல்லாம் சீஸ் பண்ணி நிறுத்தினாங்க. பட் ஆனால் நாங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு ரிமாண்டுமே பண்ணாமல் சும்மா வந்து பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு மறுபடியும் அவங்கள நைட்டே விட்டுட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நைட்டு கால் பண்ணி கேட்குறோம், என்னங்க நாங்கள் பிடிச்சிட்டு வந்த அக்யூஸ்டில் நீங்கள் ஏன் இப்படி விட்டீங்கன்னு கேட்டதுக்கு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு காமிக்கிறாங்க. இது வந்து நடவடிக்கை வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.